வங்கதேச அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி விளையாட உள்ள நிலையில சேப்பாக்கம் மைதானத்துல நடந்து வரும் பயிற்சி முகாம்ல இந்திய வீரர்கள் தீவிரமாக செயல்பட்டுட்டு இருக்காங்களாம். அதாவது இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல செப்டம்பர் 19ஆம் தேதி நடக்க இருக்கு. இதற்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில சீனியர் வீரர்களான விராட் கோலி, ரிஷப் பண்ட், KL ராகுல் உள்ளிட்ட பலருமே அணிக்கு திரும்ப இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று இந்திய வீரர்கள் அனைவருமே சென்னைக்கு வந்திருக்காங்க. நட்சத்திர வீரர் விராட் கோலி அவர்கள் லண்டன்ல இருந்து நேரடியாக சென்னை விமான நிலையம் வந்து சேர்ந்திருக்காரு. அதே போல ரோஹித் சர்மா, அபிஷேக் நாயர், கௌதம் கம்பீர் உள்ளிட்டோர் மும்பையில இருந்து சென்னைக்குமே வந்திருக்காங்க. துலீப் டிராபில விளையாடிய KL ராகுல், ரிஷப் பண்ட், யாஷ் தயால், துருவ் ஜுரல், யஷஸ்வி ஜெய்ஸ்வால், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் உள்ளிட்டோர் பெங்களூர்ல இருந்து சென்னை வந்திருக்காங்க. நம்ம சர்ஃப்ராஸ் கான் மட்டுமே 2வது துலீப் டிராபி போட்டிக்கு பின் இந்திய அணியுடன் இணையலாம் அப்படின்னுமே பேசப்படுது. இந்த நிலையில இந்திய அணி வீரர்களுக்காக 5 நாள் பயிற்சி முகாம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நேற்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு முதல் டெஸ்ட் தொடர் அப்படின்றதுனால அவர் கூடுதல் கவனத்துடன் இருந்துட்டு இருக்காரு. அதே போல புதிய பயிற்சியாளர்களான அபிஷேக் நாயர், மோர்னே மோர்கல் மற்றும் ரியான் ஆகியோரை புரிந்து கொள்ளும் வகையில பயிற்சி முகாம் ஏற்பாடுமே செய்யப்பட்டிருக்கா. இந்த பயிற்சி முகாம்ல 9 மாதங்களுக்கு பின்பு டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாட உள்ள நட்சத்திர வீரர் விராட் கோலி அவர்கள் முதல் நாளிலேயே பீஸ்ட் மோட்ல மாறி இருக்காரு. ரெட் பால் கிரிக்கெட் மோடுக்கு திரும்புவதாக தொடர்ச்சியாக 45 நிமிடங்கள் விராட் கோலி நெட் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரா. அவர் பிராக்டிஸ் பண்ணும்போது எடுத்த புகைப்படங்கள், வீடியோக்கள் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.